ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் பிளடி ஈஷ்க். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஜானரில் இருக்குது. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா விக்ரம் பட், மனிஷ் பி சவன். ரைட்டிங் பார்த்திங்கன்னா மகேஷ் பட். இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா அவிகா கோர், நேஹான்ற கேரக்டர். மொத்தமே ஒரு 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். வர்தான் புரி, ரூமேஷ்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். ஜெனிஃபர் பிசியாட்டோ, ஷாம் கிஷோர், ரச்சனா வாஸ்தவா, மன்மீத் சிங் சாஹ்னே ஒரு இந்தன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்போ ரோமேஷ், நேஹா, ஸ்மாகர், டண்டன், இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான லீட் கேரக்டர். ஸோ இந்த ரூமேஷ் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிருக்கோம், சமீபத்தில் கல்யாணம் ஆன ஒருத்தர் இருப்பார். நேஹா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் விழுந்து கிடப்பாங்க. அவங்க வந்து இந்த ஸ்காட்டிஷ் ஐலாண்டோட அந்த ஷெட்யூல்டு பிளேஸ், ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீட்டில், அவங்க மேன்ஷன் மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அமானிய சக்தியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேய் படத்தில் வர எல்லா சீனும் அதில் வருது. பெட்ஷீட் இழுக்கிறது, கண்ணில் அப்படி பார்க்கறது, அது மாதிரி சீன்ஸ் நிறைய வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து சொல்லுவார், இது வந்து ஹாண்டட் மேன்ஷன், இந்த வீடு வந்து ஹாண்டட் பொசஸ்ட் ஆகிருக்கு, ஸோ இது வந்து நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஆனால் இந்த நேஹா வந்து நம்ப மாட்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படகு, ஒரு மலை அடிவாரத்தில் படகு, ஒரு சின்ன யாஷட் மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரீம் போட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா சில விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரூமேஷை வந்து கேள்வி கேட்டு தொலைச்சி ரொம்ப இது பண்ணோன்னே கிமாயா டண்டன்றவர் கூட இவனுக்கு வந்து அஃபேர் இருந்ததுன்னு வரும். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷூட் அவுட்டில் காட்டுவாங்க. ஷூட் அவுட்டில் வந்து இவனை தப்பிக்க வைப்பா. இவனும் வந்து இவளை காப்பாற்றுவான். அப்படியே நாளடைவில் அது உறவாக மாறி இவங்களுக்குள்ளே ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவளை இவன் போட்டு தள்ளி ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் எரிச்சிட்டு வந்துடுவான், ஆற்றுல போய். அது மறுபடியும் வந்து கருகி தீயாக வந்து இவனை பிடிக்கிற மாதிரிலாம் வரும். கடைசியில் வந்து இந்த கெம்மையா தண்டன்கிட்ட ஆவிலேருந்து இவங்களை காப்பாற்றினா படத்தோட கிளைமேக்ஸு. இது வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. இதில் வந்து நீங்கள் டைம் பார்த்து வேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஆனால் இந்த 3 கேரக்டரை வச்சு படத்தை நவுத்தினாங்க. ஹாரர் சீன்ஸ்லாம் ஓகே, சிஜி ஒர்க்லாம் பண்ணி அந்த மேன்ஷன், பெரிய மேன்ஷன் மாதிரிலாம் காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து செயற்கையாக ரொம்ப போர் அடிச்சுது. கடைசி கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேய் படத்தில் பார்த்தோன்னா வாட்லைஸ் பெனிட் அது மாதிரி படத்தெல்லாம் பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்குது. ரைட்டிங் வந்து மகேஷ் பட்ன்றது நிறைய வந்து ஒரு பழைய டைரக்டராக இருந்தாலும் அவர் வந்து நிறைய காப்பீடாக தான் இருக்குது. ஸோ இது சொந்தமாக இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் வந்து ஷைன் ஆகி சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பார்க்குறவங்க உஷாராக இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஓடிடி தளத்தில் கிடைக்குது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.